ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு பெட்ரோல் டீசல் விலை கேட்டாலே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் அத்தியாவசிய பொருளோட விலையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம குடும்ப பட்ஜெட்டையே காலி பண்ணிகிட்டே இருக்க சொல்லலாம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த மாபெரும் பெட்ரோல் டீசல் பிரச்சனையை தீர்க்க நம்ம மத்திய அரசு இப்போ அதிரடியாக ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது என்ன பிரம்மாஸ்திரம்? இதனால் பெட்ரோல் விலை குறையுமா? வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்க ஈரான் போர் காரணமாக நம்ம இந்தியர்களுக்கு பல வழிகளை பார்த்தீங்கன்னா தலைவலியாக மாறிட்டு இருக்கு. என்னதான் நம்ம அரசாங்கம் வேற நாடுகள்கிட்ட இருந்த கச்சா எண்ணெயை வாங்கி நிலைமையை சமாளிச்சுட்டு இருந்தாலும் இன்னமும் 100% பார்த்தீங்கன்னா பழைய நிலைமை திரும்பலங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா, கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் உயர்ந்ததால் இங்கே நம்ம ஊரில் ஆயில் கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் விலைகளும் தொடர்ந்து ஏற்றிட்டே இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் செலவும் பார்த்தீங்க இறந்தனால ஆட்டோமேட்டிக்காக காய்கறி, மல்லிகை எல்லா பொருட்கள் விலையும் பார்த்தீங்க ஏறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, நம்ம இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கினோம்னா நம்ம ரூபாய் கொடுக்க முடியாது, அமெரிக்கா டாலர் தான் கொடுத்து வாங்கணும். எண்ணெய் விலை ஏறதுனால நம்ம கைவசம் இருக்கிற டாலர் கைது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக கரைஞ்சிட்டு வருது. இதனால தான் ரீசெண்டாக பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா மக்கள் தங்கம் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? மக்கள் அதிகமாக தங்கம் வாங்கினாங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலும் தங்கத்தை இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கையில் இருக்கிற டாலர் எல்லாம் தங்கம் வாங்க வெளியே கொடுத்துட்டா அத்தியாவசிய தேவையான பெட்ரோல் வாங்க டாலர் இல்லாமல் போயிடும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தான் மத்திய அரசு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதாவது அந்த பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவுக்கு அவசரமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலர்கள் அதிகமாக தேவை இருக்குது. டாலர் கையிருப்பு குறையவே கூடாது. அதே நேரத்தில் டாலர் வரத்தும் அதிகரிக்கணும். இதுக்காக இந்திய அரசு பத்திரங்களில் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் முதலீடு செய்கிற வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு மெகா வரி விலக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் அரசு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார கொள்கை மாற்றம் சொல்லலாம். இது வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் நம்ம இந்திய அரசு பத்திரங்களில் காசு போட்டு வருமானம் பார்த்தா 2 பெரிய வரி கட்ட வேண்டியிருந்துச்சு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நீண்டகால மூலதன ஆதாய வரி. பத்திரங்களை ரொம்ப நாளாக வச்சிருந்து விற்கும் போது கிடைக்கின்ற லாபத்துக்கு 12.5% பார்த்தீங்கன்னா வரி கட்டணும். அதுக்கப்புறம் வித்ஹோல்டிங் டேக்ஸ், முதலீட்டிலிருந்து கிடைக்கின்ற வட்டி வருமானத்துக்கு 20% பார்த்தீங்கன்னா வரி கட்டணும். இப்படி லாபத்துக்கும் வரி கட்டணும், வட்டிக்கும் வரி கட்டணும் வசூல் பண்ணதுனால வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவை விட்டு முதலீட்டை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்கள மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர இந்த 2 வரியும் மத்திய அரசு முழுமையாக நீக்கிட்டாங்க. வரி இல்லைன்னா என்ன ஆகும்? லாபம் முழுக்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ ஆசைப்பட்டுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் தங்களுடைய அமெரிக்கா டாலரை கொண்டு இந்தியாவில் கொட்டுவாங்க. டாலர்ஸ் உள்ள வர வர இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா உயரும். அது சரி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமே, ஏன் அரசு பத்திரங்களை பண்ண சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பங்கு சந்தையில் போடுற காசு உடனே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். ஆனால் அரசு பத்திரங்களை செய்கிற முதலீடுகள் ரொம்ப வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நிலையாக நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கும். இது இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய பாதுகாப்பை தரும். இப்படி டாலர் வரத்தை பார்த்தீங்கன்னா அதிகமாகும் போது எந்த தடையும் இல்லாமல் நம்மளால் கச்சா எண்ணெயை வாங்க முடியும். கச்சா எண்ணெய் தொடர்ந்து வந்தால் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு வராது, விலையும் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே வரும் சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டால் இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடும். மத்திய அரசோட இந்த டாலர் இருக்கும் மாஸ்டர் பிளான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பெட்ரோல் விலையை குறைக்குமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.